குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னா ஜூலை 2, 2026 வியாழக்கிழமை கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் சிங்கப்பெண் அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் 6 மாத காலம் டெஸ்ட் பேஜ் ஜூலை 1 நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற நம்மளுடைய ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண்ணில் பார்க்க முடியும். ஆனால் சிறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 6 to 10 கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கான பேக்கேஜ் மாதிரி மொத்தம் 65 டெஸ்ட்டு 6 மாதம் அந்த டெஸ்ட் பேஜ் நடக்குது. 6500 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜூலை 6 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேஜ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ஷெடியூலில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இருக்குது டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள். ஷெடியூலையும் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய ஆப்லையும் இருக்குது. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். அதனால் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? புழல் சிறையில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தயாரிக்கும் கூடம் பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக சிறைகளில் கைதிகளை நல்வழிப்படுத்தும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படுது. அதாவது கைதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. அதாவது வாகனங்கள் பழுது பார்க்குறது, அழகு கலை பயிற்சி, சமையல் கலை பயிற்சி, ஆடை வடிவமைப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கைதிகள் தயாரிக்கும் பொருட்களை பார்த்தீங்கன்னா சிறை சந்தை மூலம் பார்த்தீங்கன்னா விற்பனைப்படுத்துவாங்க. அதில் ஒரு பகுதியாக புழல் சிறை வளாகத்தில் உள்ள தண்டனை கைதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் டிஷர்ட் தயாரிக்கும் கூடங்களை பார்த்தீங்கன்னா சில தொண்டு அமைப்புகள் உதவியுடன் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த ஆண்டில் 4.50 லட்சம் அலகுகள் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பெறப்பட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் 4.51 லட்சம் பார்த்தீங்கன்னா சேகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு அலகு ரத்த தானத்தால் 4 உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், தட்டணுக்கள், பிளாஸ்மா ஆகிய 4 கூறுகளையும் பார்த்தீங்கன்னா ரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவையான நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்தப்படுது. இவ்வாறு பிரித்து வழங்கும் நடைமுறை தமிழகத்தில் 70% இருக்குது. அதை 100% உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆர்டிக்கல், அதாவது இந்தியா ஜப்பான், அதாவது ஜப்பானுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருக்காங்க இல்லையா, அதனால் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்தியா ஜப்பான் கூட்டுறவு என்னும்போது ஒரு சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மறக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹஜிமோ நகமுரா அப்படின்றவர். இவர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் மற்றும் பாலி மொழிகளில் வல்லுநராக இருந்தவர். இவர் வேதங்கள் குறித்தும் இந்திய தத்துவங்கள் குறித்தும் நிறைய எழுதியிருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஜப்பானின் பண்பாட்டு தாய் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறார் இந்தியாவை. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கடலுக்கு பார்த்தீங்கன்னா முன்னீர் என்று ஒரு பெயர் உண்டு. சங்க இலக்கியத்தில் சுமார் 40 இடங்களில் பார்த்தீங்கன்னா முன்னீர் என்ற சொல் பார்த்தீங்கன்னா வருகிறது. நிலத்தை படைத்தலும் காத்தலும் அழுத்தலும் ஆகிய 3 தொழில்களையும் உடைமையின் பார்த்தீங்கன்னா முன்னீர் என்று நச்சினார்க்கினியார் உரை பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதாவது வருணன்மெய் பெருமணல் உலகமும் என தொல்காப்பியமும் எழுதி சொல்கிறது. பெருமணல் உலகம் என தொல்காப்பியம் குறிப்பது கடல் சார்ந்த பகுதி தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஏராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான பகுதியில் காணப்படும். அதில் ஒரு முக்கியமானது மிகப்பெரிய ஆழமான பகுதி தான் பார்த்தீங்கன்னா மரியானா. இதெல்லாம் உங்கள் பள்ளி புத்தகத்தில் இருக்குது. இங்கே சொன்னால் உங்களுக்கு இன்னொரு டைம் ஞாபகம் வரும்ன்றனால சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அந்த பாசிகளை பற்றி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த கடலுடைய நன்மைகள் அப்படின்ற டாப்பிக்கில். அதாவது ஸ்பைருலினா பாசியில் பார்த்தீங்கன்னா புரதம் முதலான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எளிதில் ஜீரணமாகக்கூடியது, சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான சக்தியை அளிப்பதாகவும் புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்கவும் இது உதவுவதாக ஆய்வில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிப்னியா நிடிபிகா என்னும் கடல்பாசி பல வகையான வயிற்றுத் தொல்லைகளுக்கும் தலைவலிக்கும் மருந்தாகிறது. துர்விலியா என்னும் கடல்பாசின் தோல் நோயை குணப்படுத்துகிறது. பொதுவாக கருத்தறுப்பதில் அதாவது நம்ம கர்ப்பமாகறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தைராய்டினுடைய பங்கு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. சரியான அளவில் தைராய்டு சத்து இல்லை என்றால் கருத்தரிப்பு நிச்சயம் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான இந்த பாசிகளுடைய பற்றி பார்த்தீங்கன்னா படித்து வச்சுங்க. உங்களுக்கு பயாலஜியில் இது இருக்குப்பா, பள்ளி பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தால் பார்த்தீங்கன்னா பிபிஜி ராம்ஜி திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு கூடுதலாக 5000 கோடி நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிதி பகிர்வு முறையில் பார்த்தீங்கன்னா ஊதியம், கட்டுமான பொருட்கள் மற்றும் நிர்வாக செலவுகள் அனைத்திற்கும் தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே 60-40 அப்படின்ற கொள்கை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வருது. ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இபி வேக்கன்சியை பற்றி கொடுத்துருக்காங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 காலி பணியிடங்கள் இருக்குது. 65,921 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இதில் 46,000 பணியிடங்கள் கள உதவியாளர்கள் மற்றும் கம்பியாளர்கள் பணியிடங்களாகும். கடந்த 5 ஆண்டுகளில் 343 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. காலாண்டு மற்றும் கோடைகால பராமரிப்பு பணிகள் முழுமையாக நடைபெறலை. இதனால தான் வந்து இது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு டிப்ளமோ, நீங்கள் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இஷ்யூ இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எண்மை இந்தியா அப்படின்ற திட்டம். மத்திய அரசுடைய லட்சிய திட்டங்கள் ஒன்றான எண்மை இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015 ஜூலை 1ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. இந்த முன்னெடுப்பு தொடங்கப்பட்டு 11 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுடைய எண்ம பரிவர்த்தனை தளமான யூபிஐ உலகளாவிய பரிவர்த்தனை கிட்டத்தட்ட 49% வந்து கையாளுது. இந்தியாவுடைய யூபிஐ சேவையை எத்தனை நாடுகள் பயன்படுத்துது அப்படின்னா 10 நாடுகள் பயன்படுத்து. நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வரும் சனிக்கிழமை ஜூலை 4 நடைபெற அந்நாட்டின் 250வது சுதந்திர தின கொண்டாட்ட அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக மேரிலேண்ட் மாகாணம் பால்டிமோர் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புறப்பட்ட இந்திய கடற்படையினுடைய பிரம்மாண்ட பாய்மர கப்பலான INS சுதர்சினி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட வந்து பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோகன்யா 2020 அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியிலிருந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் உலகம் சுற்றும் ஒரு பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. 22,000 கடல் மைலுக்கு மேலே பயணித்து 10க்கும் மேற்பட்ட நாடுகள் துறைமுகங்களுக்கு சென்று வந்து பார்த்திங்கன்னா நாடு திரும்பியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நாட்டின் கடந்த ஜூன் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்திங்கன்னா 1.95 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா வசூலாக இருக்குது. கடந்த நிதியாண்டில் இதே மாதத்தில் 1.71 லட்சம் கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா வசூலாச்சு. அதேமாரி வந்து சமீபத்தில் இந்த போர் சூழல் காரணமாக இதெல்லாம் இருந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வசூல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விபிஜி ராம்ஜி திட்டத்தை தான் மறுபடியும் மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து விபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் அப்படின்றது அதோட பேர். இது இப்போ 125 நாள் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்தது அதானி குடும்பத்தினுடைய அங்கமான அதானி கிரீன்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்காத புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 20 கிகாவாட் அப்படின்ற மாபெரும் இலக்கை அடைந்து புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவில் இந்த மைல்கல்லை எட்டிய முதல் தூய்மை மின் உற்பத்தி நிறுவனம் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா அதானி கிரீன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதானி கிரீன்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தனது முதல் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கமுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2016 தொடங்கினாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆரோக்கிய சேது செயலி. நம்ம டெய்லியும் சொல்கிறோம் ஆரோக்கிய சேது செயலி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெர்ஷன் 2.0 வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சி அவங்களுடைய எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தடை எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்மளுடைய சிறை டெஸ்ட் பேட்ச் ஜூலை 6ஆம் தேதி நடக்குது. விருப்பமுள்ள மாடல் நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சிங்கப்பெண் டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னாலும் ஜூலை 1ஆம் தேதி, அதாவது நேற்று டெஸ்ட்டு தொடங்கியிருக்கு. முதல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.